ராமநாதபுரம் தொகுதி திமுக கூட்டணி வேட்பாளர் நவாஸ்கனி இறுதிக்கட்ட தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். மற்றும் ஒன்றிய கவுன்சிலர் உதயகுமார் அவர்களே, ஊராட்சி மன்ற தலைவர் அதிமுக அவர்களே, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் வேட்பாளராக ஏணி சின்னத்திலே போட்டியிடக்கூடிய எனக்கு உங்களுடைய ஊரை சேர்ந்த நம்முடைய பகுதியை சேர்ந்த எனக்கு உங்களுடைய முழுமையான வாக்குகளை ஆதரவுகளை கேட்டு நாங்கள் எல்லாம் வந்திருக்கின்றோம். 3 ஆண்டுகால ஆட்சியிலே பெண்களுக்கு குறிப்பாக கலைஞர் மகளிர் உரிமை தொகை வழங்கக்கூடிய மகத்தான திட்டத்தை நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் சிறப்பான முறையில் செயல்படுத்தி வருகின்றார்கள். பெண்களுக்கு அந்த கலைஞர் உரிமை தொகையோட ஒரு சிலருக்கு கிடைக்கவில்லை என்று சொன்னால் அவர்களுக்கும் தேர்தல் முடிந்தவுடன் தகுதியான அனைத்து நபர்களுக்கும் கொடுக்கப்பட வேண்டும் என்று நம்முடைய முதல்வர் சொல்லியிருக்கின்றார். அதனால் கிடைக்காதவர்களுக்கும் கண்டிப்பாக கிடைக்கும். மகளிருக்கு கட்டணமில்லாத விடியல் பயணத்தை, பேருந்து பயணத்தை நம்முடைய முதல்வர் அவர்கள் செயல்படுத்தி வருகின்றார்கள். புதுமை பெண் திட்டம் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்கள், காலை சிற்றுண்டி திட்டம், இதுபோக நம்முடைய முதல்வர் தேர்தல் வாக்குறுதிகளை சொல்லியிருக்கின்றார்கள். இந்தியா கூட்டணி ஆட்சி அமைந்தவுடன் பெட்ரோல் விலை 75 ரூபாய், டீசல் விலை 65 ரூபாயாக குறைக்கப்படும், கேஸ் சிலிண்டர் விலை 500 ரூபாயாக குறைக்கப்படும் சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு 1000 ரூபாய் தாண்டிடுச்சு கேஸ் சிலிண்டர் விலை, 500 ரூபாயா குறைக்கப்படும் சொல்லியிருக்காங்க. அந்த நம்முடைய 100 நாள் வேலை திட்டத்தை 150 நாட்களாக உயர்த்தப்படும் சொல்லியிருக்காங்க. வேலைக்கான சம்பளம் 400 ரூபாயாகவும் அதிகப்படுத்தப்படும் சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்தா தான் நடக்கும். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.